எடப்பாடி பழனிசாமியின் புலம்பலை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் என்று திமுக அமைப்பு செயலாளர் பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியே மக்கள் பரிசாக தருவார்கள் என்று பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கு தோல்வியையே மக்கள் பரிசாக தருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இபிஎஸ் பேசியிருந்த நிலையில் அவருக்கு பாரதி பதிலடி கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை மறைக்க போடப்பட்ட மேக்கப் தான் இந்த பொதுக்குழு கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வியையே மக்கள் பரிசாக தருவார்கள் என்றும் அவரது புலம்பலை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை மறைக்க போடப்பட்ட மேக்கப் தான் பொதுக்குழு என்றும் பாரதி தெரிவித்திருக்கிறார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் 210 இடங்களுக்கு மேல் அதிமுக வெல்லும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்த நிலையில் அவருக்கு தோல்வியை பரிசாக மக்கள் தருவார்கள் என்று பாரதி விமர்சித்திருக்கிறார். திமுக அமைப்பு செயலாளர் திரு பாரதி தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மீது முன் வச்சிருக்கிறாரு. 210 இடங்களுக்கு மேல் வெல்வோம் அடுத்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன அதற்கு? அவர் இது சொல்லி வர்றது 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் சொல்லி சொன்னாரோ அதேதான் இப்பவும் சொல்லியிருக்கிறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் தந்தார்கள். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து இவர் பதவியேற்ற நாளில் முதல் கட்சியினுடைய பொறுப்பேற்றுள்ள நாள் முதல் 10 முறை தேர்தலில் அந்த கட்சி தோற்று போயிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றிகளை தேடி வருகிறது. இதனால் பல முறை அவர்களுக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்கள் கொடுக்க வாக்குறுதிகளில் தேர்தல் அறிக்கையில் சொன்ன 505 வாக்குகளில் ஏறத்தாழ 450க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்பது புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதில் சொல்லாத தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஏறத்தாழ 40க்கு மேற்பட்ட 30 திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். ஆக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அடிக்கடி அவர் பொதுக்குழுவை கூட்டுகிறார். ஜெயலலிதா காலத்திலே கூட இத்தனை முறை அதிமுக பொதுக்குழுவும் கூடியது கிடையாது. இப்போ அவர் கூட்டுவதற்கு காரணம் என்னன்னா, அவரிடத்தில் இருக்கிறவர்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்கேயாவது போயிட போறாங்க என்பதற்காக கூட்டிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியிலிருந்து நெறிவதற்காக எங்கள் மீது குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து எடப்பாடி அவர்களும் அவருடைய கூட்டணியும் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்பது பல்வேறு ஆதாரங்களோடு நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு கூட உண்மை அல்ல என்பதை வெள்ள தெளிவாக நாட்டு மக்கள் தெரிந்துதான். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் மோடி அவர்கள் 8 முறை வந்தார், அமித்ஷா பல முறை வந்தார். இன்னைக்கு எடப்பாடி எதை சொன்னாரோ அதேதான் பாராளுமன்ற தேர்தலிலும் சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மீறி 39-40 ஆகிய ஒழிய ஒரு சீட்டு கூட குறையவில்லை. 2026 வெல்லப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான். தளபதி மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரப்போகிறார். அதே நேரத்தில் இப்போ இந்த கோவை மதுரை மெட்ரோ திட்டம் ரிலேட்டடா எல்லாம் கூட இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் மெட்ரோ தேவையில்லை என்று சொல்லுகிறார். ஈரப்பதத்தினுடைய இதுவை ஏற்ற வேண்டும் என்று நாம் மோடியிடத்திலே சொன்னோம். ஆனால் அதற்கு கண்டித்து ஒரு தீர்மானம் போடுற யோகியதை அவருக்கு கிடையாது. அதே போல பல ஒன்றிய அரசை தட்டி கேட்க வேண்டிய பலவற்றை அவர் தீர்மானமாக போட்டிருக்க வேண்டும். ஆனால் எதையுமே போடல. பயந்து போய் அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதை போல்தான் பொதுக்குழுவில் சொல்லியிருக்கார். ஏதோ வந்திருக்கிறவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் 2010 என்று சொல்கிறார் ஒழிய 210 சீட் என்று சொல்கிறாரே தவிர மற்றபடி இல்லை என்பதை தெளிவாக தமிழக மக்கள் உணர்த்திருக்கிறார்கள். 2026 தேர்தலில் எங்கள் கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்கு. தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம். அதே நேரத்தில் இவருடைய கோடைத்தனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு வஞ்சித்திருக்கிறது. மெட்ரோ ரயில் கோவைக்கும்
மதுரைக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஈழப்பதிவு உயர்த்த முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்து ஒரு வார்த்தை கூட போட முடியாதவர். அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார். மேலும் மேலும் திமுகவுக்கு அவருடைய பேச்சு வலு சேர்க்குமே தவிர பலவீனமாகாது. இப்போ மெட்ரோ ரயில் விவகாரம், நெல் ஈரப்பத அளவு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் ஒன்றிய பாஜக அரசிடம் ஒரு கோரிக்கை வைக்க கூட துணிவில்லையா அப்படின்னு இபிஎஸ்ஐ நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதே நேரத்தில் அவரது பயத்தை மறைக்க போடப்பட்ட மேக்கப் தான் இந்த பொதுக்குழு என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.